நிறைய சொந்தம் கிடைச்சது இந்த இன்ஸ்டா மூலியமா தான். அந்த அவங்க பேசுற அந்த கமெண்டே நான் அவங்க ஏதோ என்கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். அவங்க பண்ற மெசேஜ் ஃபேமஸ் என்னன்னா கருப்பட்டி, இன்னொன்று ஜிபி முத்து. ஜிபி முத்தை பத்தி நீங்க சொல்லுங்க. வாசனை டக்குனு பாக்குறீங்க, என்ன போய் கேட்பீங்க? உங்களை மாதிரி வரக்கூடிய பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மோட்டிவேஷனலா ஏதாவது ஸ்பீச் சொல்லலாம். உடன்குடியை பத்தி நீங்க சொல்லலாம். உடங்குடினாலே கருப்பட்டி ஃபேமஸ் ஃபர்ஸ்ட். உடங்குடின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, இந்த ஊர் சைட்ல வந்து மோஸ்ட்லி உடமரமா இருக்கும். உடமரம்னா இந்த கருவேல மரம். உடமரம் இருக்கிற இடத்துல வந்து மக்கள் குடியேற ஆரம்பிச்சதுனால உடன்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்துட்டு. எங்க ஊர்ல வந்து நீங்க பனங்கிழங்கு, தவுனு, பனங்காய் அந்த மாதிரி இதெல்லாம் வெளியூர்ல வந்து காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுவீங்க. நாங்க எங்களுக்குலாம் ஃப்ரீயாவே கிடைக்கும். நீங்க பிறந்த ஒரே உடன்குடி தானா? இல்ல, ஆக்சுவலி உடங்குடி பக்கத்துல ஒரு பள்ளக்குறிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்கும். அதுக்கு பக்கத்துல சொக்கன்விளை அப்படின்ற ஒரு ஊர்ல தான். ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டீங்கல்ல, ஒரு போடும்போது சில பேருக்கு வந்து எடுத்துருக்க மாட்டாங்க, அதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் டைம் பண்ண வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் சொல்லலாமா எங்களுக்கு? எனக்கு இந்த இதுலலாம் பேசி ஓன் வாய்ஸ்லாம் போடுறதுக்கு பயம். அந்த பயத்திலே தான் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சது. அந்த பயமே எனக்கு பிளஸ்ஸா மாறிட்டு இன்ஸ்டாகிராம்ல. அது நமக்கு என்ன வருதோ அதை நம்ம பண்ணிட்டே இருக்கலாம். இருக்கா உங்களுக்கு ஃப்ரெண்ட் இருக்கா? பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்களே, இருக்காங்களா? பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு இருக்கா? அவங்கள பத்தி சொல்லலாம். கேர்ள் ஃப்ரெண்ட்னா ஸ்கூல் டைம்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, நான் புஜ்ஜி அவ டோரா அப்படிங்கிற மாதிரி. அவளுக்கும் எனக்கு ஒரே காலேஜ்ல படிக்கணும்னு ஆசை. அப்படி நாங்களே வச்சுக்கிட்டோம். ஒரே காலேஜ்ல படிக்கணுங்கிற மாதிரி ஆசை. அவளும் வீட்டுல போராடி பார்த்தா, கடைசியில அவ வேற காலேஜ், அவங்க ஊர் பக்கத்துல இருக்க காலேஜ்ல சேர்த்து விட்டாங்க. நான் எங்களுக்கு என்ன ஊர் பக்கத்துல இருக்க காலேஜ்ல சேர்த்து விட்டாங்க. யூடியூப்ல நீங்க இருக்கீங்க? ஆமா. இன்ஸ்டாலயும் இருக்கீங்க? யூடியூப் பிடிக்குமா, இன்ஸ்டா பிடிக்குமா? இன்ஸ்டா தான் பிடிக்கும். யூடியூப்ல எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, இன்ஸ்டால எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க? யூடியூப்ல ஒரு 1 பாயிண்ட் சம்திங் இருக்காங்க. இன்ஸ்டால 142K. இப்போ யூடியூப்ல வீடியோ போட்டாலும் ஃபாலோ பண்றதுக்கு ஆள் இருக்காங்க இல்லையா? இல்ல இன்ஸ்டால மட்டும் தான் இருக்காங்க? ஆனா நினைச்சா என்னோட எல்லா ஃபாலோவர்ஸ்க்குமே அனுப்பி விட்டு ஃபாலோ பண்ணிருங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களா பிடிச்சு பண்ணட்டும். யூடியூப்ல பாக்குறவங்க என் வீடியோஸ் யூடியூப்ல பாக்கட்டும், இன்ஸ்டால பாக்குறவங்க இன்ஸ்டால பாக்கட்டும். நம்ம ரொம்ப கம்பல் பண்ணிட்டு இருக்க முடியாதுல. இன்ஸ்டா வந்து நீங்க முதல்ல ஆரம்பிக்கிறீங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறேன், இப்போ நீங்க உங்களுக்கு எதிர்பார்க்கல, ஒரு வீடியோ நான் போடுறேன், போட்டுட்டு அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அப்படி எந்த வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் ஆனதுன்னா பண்டவாளி வீடியோ ஒன்னு போட்டேன். அந்த பண்டத்தெல்லாம் எடுத்து வச்சு எங்க இது சந்தையில வாங்கின காரச்சவு, முறுக்கு அப்படி சொல்லி போடுவேன். அந்த வீடியோ வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. பார்ட் 2 பார்ட் 3 வரைக்கும் இப்ப கேட்டுட்டே இருக்கேன். எதிர்பார்க்கல இந்த வீடியோ போட்டா போகும்ன்றது எதிர்பார்க்கல. அப்படியே வந்தது. அப்படியே வந்தது. ஓகே. அதுல கமெண்ட் நிறைய பண்ணிருப்பாங்கல்ல, உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட் என்ன? இந்த மாதிரி வீடியோ அடுத்து நீங்க போடுறதுக்காக இது வந்திருக்கும்ல, நீங்க எதையே போடுங்க நல்லா இருக்கு அப்படின்னு, அப்படி எதுவும் உங்களுக்கு தெரியும்? நிறைய கமெண்ட் வந்துட்டு தான் இருக்கு. என்னன்னா வெளிநாட்டுல இருந்து இங்க உள்ளூர்ல நடக்கிற நிலவரம் என்னன்ட்டு என் மூலியமா தெரிஞ்சு அவங்களுக்கு அந்த ஃபீலிங் என் வீடியோ பார்க்கும்போது நம்ம ஊரை மிஸ் பண்ணுவாங்க தெரியுமா? வெளியூர்ல போய் வேலை பாக்குறவங்க, மா வீடியோ போடுமா, வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாங்க இருக்குமா, நீ வீடியோ போடு, நாங்க பாத்துக்கிட்டே இருக்கோம். சொந்த ஊரை மிஸ் பண்ணிட்டு நாங்க இங்கனால உன் வீடியோ பார்க்கும்போது மனசுக்கு ஆறுதலா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. எவ்வளவு பேட் கமெண்ட்ஸ் வந்தாலும் இவங்கள மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்காகவே நான் இந்த வீடியோஸ், நம்ம ஊர்ல உள்ள வீடியோஸ், கிராமத்துல உள்ள வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணனுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் அவங்களுக்காக. கமெண்ட் வந்து இப்போ நிறைய பேர் நல்ல கமெண்ட் போடுவாங்க, பேட் கமெண்ட் போடுவாங்க. பேட் கமெண்ட்க்கு நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்க? பேட் கமெண்ட்க்கு ரெஸ்பாண்ட்னா அந்த கமெண்ட்க்குள்ள போயிட்டு பிளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு டெலீட் பண்ணி விட்டுருவேன். அவங்க ஒண்ணு இல்ல, ஒண்ணு வந்தா நீங்க பிளாக் பண்றேன்னு சொல்றீங்க, நிறைய கொடுப்பாங்க. நிறைய கமெண்ட் வந்தாலே நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு நீங்க என்னதான் சொல்ல விரும்புறீங்க இந்த தருணத்துல? அதை நீங்க சொல்லலாம். சொல்ல விரும்புறது என்னன்னா, யாராவது இப்ப நம்ம கிட்ட சண்டைக்கு ஏறிட்டு வராங்கன்னா நம்ம மறுபடியும் ஏறிட்டு போக முடியாதுல்ல. நமக்கு பொறுமையா இருக்கிற சக்தி இருந்தா இருக்கலாம்.
அது மாதிரிதான் எங்க அம்மாவுக்கு எப்படின்னா சண்டைக்கு போறது, ஒரு பிரச்சனை போய் மாட்டுறது, அதெல்லாம் பிடிக்காது. அதுக்காகவே மோஸ்ட்லி இந்த பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் கண்டுக்க மாட்டேன். அதை அப்படியே தட்டி விட்டு போயிடணும் அப்படின்ட்டு. இந்த நீங்க இப்போ வீடியோ எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், சில ரிலேட்டிவ் என்ன பண்ணுவாங்கன்னா எடுக்க கூடாது, ஒரு கல்யாணமோ ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போது ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். உங்க இதுல அப்படி கேட்டாங்களா இல்ல அவங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்களா? அப்படி யாரையும் தொந்தரவு பண்ணி நான் ஒன்னும் வீடியோ எடுக்க மாட்டேன். இல்ல லேடிஸ்னாலே வந்து ஆன்லைன்ல இது பண்றதுனாலே ஒரு மாதிரி தான் நினைக்கிறாங்க. இப்போ அதை உடச்சிட்டு நிறைய பேர் வாங்கினாங்க உங்களை மாதிரி. இப்போ என்னன்னா நம்ம வந்து கிராமத்துல இருக்கோம் பார்த்துக்கோங்க. அந்த கிராமத்துல இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து கொஞ்சம் பின்தங்கி உள்ளதா இருக்கும். இப்போ சிட்டினா நீங்க சொல்லலாம் நீங்க பேசுறது, கிராமத்துல இருக்கிறதுனால வேற மாதிரி பேசுவாங்க. அதை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? பேசினாங்களா அப்படி இல்லையா? ஏன் முன்னாடி யாரும் பேசுறது கிடையாது, வேணா பின்னாடி பேசியிருக்கலாம், அது நமக்கு தேவையில்லை நான் நினைக்கிறேன். நீங்க வந்து இப்போ ஒரு மோட்டிவேஷனலா ஒரு ஆளை நீங்க நினைக்கிறீங்கன்னா யார் நினைப்பீங்க? நேர்ல பாக்குற ஒரு ஆளை அப்படி சொல்லணும் அப்படின்னா வாசனா சொல்லணும். எனக்கு அவர் பண்ற நிறைய விஷயங்கள் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவரு சொல்லாமலே நிறைய விஷயங்கள் பண்றாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு தான் பண்ணணும்னு அவசியம் இல்ல, சொல்லாம நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அதனால இப்போ என்னன்னா இப்போ வாசனை டக்குனு போய் பாக்குறீங்க, என்ன போய் கேட்பீங்க? ஆனா உங்களுக்கு ரொம்ப நாள் பாக்கணும்னு ஆசை, பாத்துட்டு அப்படின்ட்டு ஒரு போட்டோ எடுத்துப்பேன். ரொம்ப ஆசை, வாசனா அவ்வளவு பிடிக்கும். ஓகே ஓகே. இப்போ என்னன்னா இப்போ நீங்க பண்றீங்க இதெல்லாம் பியூட்டிஷியன் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ நடிக்கிற சான்ஸ் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? நடிக்க சான்ஸ் வந்துச்சுன்னா? நடிக்க சான்ஸ் வந்துச்சுன்னா முதல்ல வீட்டுல எங்க அம்மாட்ட போய் பர்மிஷன் தான் கேட்பேன். அதுக்கு பிறகு எங்க அம்மா சொல்ற ஆன்சர் வச்சுதான் நான் அங்க ஆன்சர் சொல்லுவேன். அப்படி உங்க ஊர்ல நம்ம உடன்குடிக்கே ஃபேமஸ் என்னன்னா கருப்பட்டி, இன்னொன்னு ஜிபி முத்து. ஜிபி முத்தை பத்தி நீங்க சொல்லுங்க. ஜிபி முத்து அவரை பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன், போட்டோ எல்லாம் எடுத்திருக்கேன். சரி, இப்போ உங்க ஊரை ரொம்ப பிடிக்கும் நீங்க சொல்றீங்க. பெரிய ஆள் ஆயிட்டு இப்ப சிட்டில போய் தான் இருக்கணும்னா உங்க ஊரை மிஸ் பண்ணுவீங்களா எப்படி? இல்ல அந்த சிட்டிலே இருக்கணும்னு நீங்க நினைப்பீங்களா? அப்படி ஆசைப்பட்டு தான் காலேஜ் முடிச்ச உடனே என்ன பண்ணிட்டேன், ஃபாக்ஸ்கானுக்கு சென்னையில வேலைக்கு போயிட்டேன். அங்க போயிட்டு அங்க உள்ள ஃபுட்டுக்கும் இங்க உள்ள ஃபுட்டுக்கும் செட் ஆகல. அங்க ஹாஸ்டல் ஃபுட்டே வேற, நம்ம ஊர் சாப்பாடே வேற. நமக்கு அந்த சாப்பாடுலாம் பத்தாது. நம்ம ஊர்ல நிறைய சாப்பாடு வச்சு குழம்பு ஊத்தி தருவாங்க, அங்க சேமியா, இட்லி, உப்புமா அந்த மாதிரிதான் கிடைக்குது. அதனால அழுதுட்டு அம்மாண்டி வீட்டுக்கே ஓடி வந்துட்டேன். சாப்பாடு சரியில்லை வந்துட்டீங்க. எல்லாரும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க, ஆனா சாப்பாடு சரியில்லைன்னு வந்தாங்க. தனிமையை பத்தி நீங்க சொல்லுங்க, நம்ம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். போன் இருக்கும்போதே தனிமையா தான் இருக்கும், கூட ஆட்கள் இருக்காது. அந்த ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டே தான் இருப்பேன். இந்த இன்ஸ்டாகிராம் வந்ததுல இருந்தே ரீல்ஸ். அப்புறம் தான் எது எனக்கு உலகத்துல இவ்வளவு பேர் இருக்காங்க, எனக்கு நிறைய சொந்தம் கிடைச்சது இந்த இன்ஸ்டா மூலியமா தான். அந்த அவங்க பேசுற அந்த கமெண்டே நான் அவங்க ஏதோ என்கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். அவங்க பண்ற மெசேஜ் நான் ரிப்ளை பண்ண மாட்டேன் மோஸ்ட்லியா இருக்கும், ஆனா அதை நான் பார்த்து வாசிக்கும் போது அவங்களே என்கிட்ட பேசுற மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. இப்ப எனக்கு இன்ஸ்டாகிராம்ல இந்த ரீல்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சதுல இருந்து தனிமை அவ்வளவா ஃபீல் ஆகல. இன்னொன்னு என்னன்னா உங்க வாழ்க்கையில பிடிச்ச தருணம் என்ன? இப்போ ஒரு அவார்டு வாங்கினு சொல்லலாம், வேற ஏதாவது சொல்லலாம். இல்ல இப்போ என்னன்னா எனக்குன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைக் வாங்கினா, எனக்கு பைக் வாங்கியிருக்கேன், அது எனக்கு பிடிச்ச தருணம். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தருணம் இருந்தா சொல்லலாம், நம்ம பிடிச்ச மிஸ் பண்ண ஒரு இது. எனக்கு காலேஜ் படிச்சுட்டே இருக்கும்போது எப்படா காலேஜ் முடியும் ஒரு கட்டத்துக்கு மேல. இந்த காலேஜ்ல அவ்வளவா ஜாலியா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எங்க காலேஜ். எப்படா அப்போ காலேஜ் முடியும், நம்ம வெளியே போய் சுதந்திரமா அந்த காலேஜ் விட்டு பறந்துடலாம் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா வெளியே வந்த பிறகு எப்படா காலேஜ் போலாமான்னு இருக்கு. ஓ அப்படி அப்படி மாறி இருக்கு. பிடிச்சதை நம்ம கேட்டோம், பிடிக்காத விஷயங்கள் நிறைய இருக்கும்ல, அது என்ன அப்படிங்கறத சொல்லலாம். கஷ்டமான நாட்கள் நிறைய இருக்கிறதுனால தேடி எடுக்க முடியல. என்னன்னா எங்க அம்மா என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. சரி. ஆனா எங்க அம்மா எப்பவுமே என் கூட பாசமாவே இருக்கணும், சும்மா விளையாட்டு கூட என்னை திட்டிடக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். அந்த திட்டுனா எனக்கு ஏதோ எங்க அம்மா மட்டும் என்ன திட்டிடக்கூடாது. எங்க அம்மா திட்டுனா எனக்கு லைஃபே ஏதோ எல்லாருக்குமே என்ன பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஆயிருது. அது எனக்கு மட்டும் அப்படி இருக்கா இல்லாட்டி எல்லாருக்கும் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. சொல்லுங்க என்ன. நீ யாராவது உங்களுக்கு வந்து பூஸ்ட் அப் பண்ணுவாங்களா? யாராவது பண்ணிருக்காங்களா? வெளிநாட்டுல இருந்து நிறைய மெசேஜஸ் வரும், கால் வராது, மெசேஜஸ் வரும். அவங்க ரொம்ப இது உள்ளூர் ரொம்ப மிஸ் பண்றாங்க, அதுக்காகவே என் வீடியோஸ் பாக்குறாங்க. போடுமா நாங்க இருக்கோம்னு சொல்லுவாங்க. எனக்கு நல்லா பூஸ்ட் அப்பா இருக்கும். உங்களை மாதிரி வரக்கூடிய பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மோட்டிவேஷனலா ஏதாவது ஸ்பீச் சொல்லலாம். நான் சொல்றதுங்கிறத விட
அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணாலுமே லைஃப் நல்லா இருக்கும். எனக்கு என்ன தோணுதோ நான் அதை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஓகே. அதை பார்த்து நீங்க சிரிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க பண்ணுங்க. சப்போர்ட் வரும். உங்களுக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க நிறைய பேர் இவ்வளவு பெரிய உலகத்துல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைஃப் இஸ் ஆர் செலிபிரிட்டி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.